ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் குமரதர தீர்த்த முக்கோட்டி விழா காலையில் நடந்தது. நீங்கள் யாராச்சும் இந்த தீர்த்த முக்கோட்டிக்கு ட்ரெக்கிங் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்றைக்கி சந்திரகிரகணத்தை முன்னிட்டு திருமலா ஸ்ரீவாரி கோயில் நட அண்ட் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய டிடிடியோட கோயில்களோட நடையும் சாத்தியிருக்காங்க. சாயந்தரம் 7:30 மணிக்கு மேலே கோயில் சுற்றி முடிஞ்சு தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. சந்திரகிரகணத்தை முன்னிட்டு கீழ்த்திருப்பதியில் நேற்றும் டோக்கன் கொடுக்கல அண்ட் இன்னையிலேருந்து டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு உண்டான தரிசனத்துக்கு காலையில் 9 மணிக்கெல்லாம் பக்தர்கள் க்யூவில் நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கீழ்த்திருப்பதியில். ஸோ டோக்கனும் 12 மணிக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மத்தியானம் 11,000 போல் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனும் திவ்ய தர்ஷன் டோக்கன் 2,000 கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 1:45 டோக்கன்ஸ் தீந்துருச்சு. பக்தர்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து கவுண்டர் ஓப்பன் பண்ணுற டைம் இருக்கும். ஜென்ரலாக 2 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க, 2 to 3 மத்தியானம். பட் இன்றைக்கி காலையிலே பக்தர்கள் வெயிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டோக்கன்ஸும் சீக்கிரமாக தீந்துருச்சு. நாளையிலேருந்து வழக்கம் போல் எல்லா தர்ஷனமும் இருக்கும். ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணியிருந்தாலும் சரி, இன்ஃபேன் தர்ஷன், என்ஆர்ஐ தர்ஷன், எல்லா தர்ஷனத்துக்குமே அனுமதிப்பாங்க. டைரக்ட் சர்வ தர்ஷனம் இன்றைக்கி நைட்லேருந்தே நம்ம ட்ரை பண்ணலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 75,174 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.29 ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 17,734 பேர். மார்ச் மாதம் ஆன்லைனில் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு கரண்ட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட். காலையில் 9 மணி போல் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. டிக்கெட் கிடச்சிருச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு 10,500 பே பண்ணி புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அன்றைக்கு சாயந்தரமே திருப்பதி பெருமாளை 4 மணி போல் கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இதுதான். மார்ச் மாதத்துக்கு சொல்கிறேன். இதற்கு அடுத்து ஆஃப்லைனில் கொடுக்குற டோக்கன்ஸ் கீழ்த்திருப்பதியில் டைரக்ட் சர்வ தர்ஷனம், டெய்லி கண்டக்ட் பண்ணுற ஆஃப்லைன் லக்கி டே, 12 மாதத்துக்கு கீழே குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னா இன்ஃபேன் தர்ஷனம், என்ஆர்ஐ தர்ஷன் இருக்குது, இன்ஸ்டண்ட்டாக டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஏப்ரல் மாதம் மே மாதம்னா இந்த ஆன்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோடு சேர்த்து ஹோமம் டிக்கெட்டும் உங்களுக்கு ஆன்லைனில் புக் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ரூம் எதுவும் ஆன்லைனில் புக் பண்ணலன்னா தினமும் டிடிடியில் திருமலா சிஆர்ஓர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி அந்த டைம் ஓட்டியே ட்ரை பண்ணுறோம்னா ஷியோராக ரூம் கிடச்சிரும். ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கு தர்ஷன் டிக்கெட் இருக்கணுங்கிறது கிடையாது. மத்தியானம் சாயந்தரம்லாம் ரூம்ஸ் இருந்தால் கொடுப்பாங்க. கீழ்த்திருப்பதியில் ஆஃப்லைன் ரூம்ஸ்னால் விஷ்ணு நிவாசத்தில் மட்டும் கொடுக்குறாங்க. டிடிடியிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நாளையிலேருந்து தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.